ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நிறைய பேர்கிட்ட நிலம் இருக்கும், ஆனால் வீடு கட்ட தடை இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு நியாயமாக வர வேண்டிய நிலம் இருக்கும், ஆனால் சொத்து பிரியாமல் வீடு கட்ட முடியாமல் இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு மேல் மாடி கட்ட முடியாமல் திருஷ்டியோ இல்லைனா காரிய தடை இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்காக இந்த பைரவ சூட்சமத்தை சொல்றேன். இது அனுபவ உண்மை. நாங்களும் இதை செஞ்சு பல பேருக்கும் சொல்லி நல்லது நடந்திருக்கு. நாட்டு மருந்து கடையில வெண்கடுகு 100 ரூபாய்க்கு வாங்குங்க. வெண்கடுகு பைரவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. கூடவே ஒரு சிகப்பு காட்டன் துணி பைரவருக்கு பூ, பழம், ஊதுவத்தி, விளக்கு ஏற்ற செக்கில் ஆட்டிய நல்ல எண்ணெய், சின்ன சைஸ் பூசணிக்காய் கிடைச்சா ஓகே, இல்லைனா ஒரு பெரிய அகல் விளக்கு. முதல்ல உங்க ஊர் கோயில்ல பைரவர் வெளி பிரகாரத்துல இருக்காதான்னு பாருங்க. நீங்களே இந்த பூஜையை செய்யணும், அதுக்காக தான் சொல்றேன். நார்மலா எல்லா சிவன் கோயில்லையும் பைரவர் வெளியே இருப்பாரு. இது ஒன்றும் பெரிய பூஜைலாம் இல்லை, சிம்பிளானது தான். ஸோ எல்லாரும் பண்ணலாம். சனிக்கிழமை டைம் இல்லைனா பைரவருக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமையில பண்ணலாம். முதல்ல வெண்கடுகுல கொஞ்சம் எடுத்து சிகப்பு துணியில போட்டு அகல் விளக்கு இல்லைனா பூசணிக்காய பாதியா கட் பண்ணி அதுல எண்ணெய் ஊற்றி சிகப்பு துணியில போட்டு கட்டி வச்ச வெண்கடுகை ஏற்றி பைரவரை கும்பிடுங்க. பிறகு மீதி இருக்கிற வெண்கடுகை பைரவர் காலில் வச்சிடுங்க. உங்க கையால பைரவருக்கு பூ போட்டு ஊதுவத்தி கற்பூரம் காட்டுங்க. மனசார வேண்டிக்கோங்க. பைரவர் காலில் வச்சு கும்பிட்ட வெண்கடுகை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்து எந்த இடத்துல வீடு கட்டணுமோ அங்க இந்த பைரவர் மந்திரம் சொல்லுங்க. மந்திரம் சொல்ல கஷ்டமா இருக்குன்னா மனசுல வேண்டிக்கிட்டு ஓம் பைரவாய போற்றி அப்படின்னு சொல்லி அந்த மீதி இருக்கிற வெண்கடுகை அந்த லேண்ட் ஃபுல்லா தூவி விடுங்க. மேல் மாடி கட்டணும்னு இருக்கிறவங்க மேல் மாடி, கீழே உங்க வீடை சுத்தி தூவி விடுங்க. எண்ணி 3 to 6 மாசத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதை நீங்களே உணர முடியும். உங்க காரிய தடை எதுவா இருந்தாலும் அது விலகி வீடு கட்டி முடிக்க முடியும். இதை நாங்களும் பண்ணி பல பேருக்கும் சொல்லி பயனடைஞ்சிருக்காங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.